நீங்கள் யாருடைய குரலை நகலெடுத்து பாடுவீர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னால பாடிட்டீங்கன்னா நாங்களே புரிஞ்சுப்போம். தாகப்பட்ட நெஞ்சுக்குள்ளே ஏகப்பட்ட சந்தோஷம். உண்மை சொல்லு பெண்ணே என்ன செய்ய உத்தேசம். வந்து வந்து போவதென்ன, ஆசைப்பட்டு ஆவதென்ன, ஆசைப்பட்டு ஆவதென்ன. கட்டுத்தறி காள நானே எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணி பாக்குறேன், ஆனா உன்னை பத்தி சொல்லாம இருக்க முடியலடா. இப்ப எதுக்குடா தேவையில்லாம பேசுற? அது என் கடமை. பேசும் மௌன மொழி அந்த ஒரு பாட்டு போதும். அந்த தமிழோட லகரம் 3 லகரத்தையும் அதுல கத்துக்கலாம். அந்த ஒரு அதுக்கெல்லாம் ஒரு திறமை வேணும்யா. ஆமா ஆமா. இளையராஜாவின் குரலின் உச்சம் எது நீங்க நினைக்கிறீங்க? எந்த பாடல்? ஒரு சந்தன காட்டுக்குள்ளே. சின்ன வயசுலேருந்து பாடவும் செய்வேன். பாட்டு ரொம்ப பிடிக்கும். பாட ஆரம்பிச்சதுலேருந்து ராஜா சாருடைய பாடல்கள் தான் நான் பாடிட்டு இருந்தேன். நீங்க என்ன சார் ஆளு இளையராஜா மாதிரியே இருக்கீங்க? அவர்கிட்ட கொடுங்க. அப்போஸ் குளுக்கோஸ். அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். ராஜா சார், MS விஸ்வநாதன் சார் 2 பேருமே எனக்கு ரொம்ப. உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். காலகட்டம் வரும்போது இந்த உடையை போட்டு பார்க்கலான்ற ஒரு முயற்சி. ஒரு சந்தன காட்டுக்குள்ளே மழை தென்றலும் வீசையிலே சோலை பூவே ஆரீரோ. மேஜிக் தான் இது இல்ல? என்னடா கோபால, அப்படித்தானே? குள்ள தேர போல ஒளிஞ்சிருக்கும் தாடிக்குள்ள ஒளிஞ்சிக்கவா, ஒட்ட காட்டில் உங்கூடவே தங்கிடவா, மாறி போச்சேண்டா நான் வாடாமல். சரி சரி சந்தோஷனே. ரைட். ஆயினும் என்னையா ஆயிரம் சொல்லையா, அதெல்லாம் அவங்களோட சிக்னேச்சர். வாணி ஜெயராம் குரலின் தனித்துவம் என்ன? அழுத்தமும் கலந்த இனிமை இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அது மாதிரி தான் சார். ஒரு காத்து பாடினா பரவாயில்லப்பா, நல்லதான் சொல்றீங்க எல்லாம்.